சீரியலோட ப்ரோமோ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்விக்கு சமையல் கத்து கொடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஆனா தமிழ்ச்செல்வியோட அத்தையோ சமையல் கத்து கொடுக்குற நம்ம வந்திருக்கோம், ஆனா இன்னும் தமிழை காணுமேன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ் கிட்ட தமிழ் பெரிய பெரிய விஷயம் எல்லாம் கத்து வச்சிருக்க, நடிப்பு படிப்புன்னு கத்து வச்சிருக்க, ஆனா இன்னும் சமைக்க கத்துக்கலையேன்னு சொல்றாங்க. தமிழும் நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்தாசி பண்ணீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் கத்துப்பேன்னு எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே தமிழோட அத்தை எதுக்கு தமிழ் காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னு கேட்க, அதுக்கு நம்ம தமிழும் கத்து கொடுக்குறவங்க குருவோட ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்சாதான் எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்றாங்க. சரி சமையல் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு சமையல முதல்ல கத்துக்க வேண்டியது காய்கறி எப்படி நறுக்கணும் தான். நம்ம பூர்ணியும் மலரும் ஒவ்வொரு காய்கறியும் எப்படி கட் பண்ணணும்னு உனக்கு சொல்லி தருவாங்க. அதெல்லாம் நீ அதை கத்துக்க. தமிழும் அவங்க சொல்லி கொடுக்கறத கேட்டு கேட்டு கத்துக்கிறாங்க. அம்மாச்சியும் நீ இப்பதான் காய்கறி நறுக்கவே கத்துக்கிற, நீ எப்ப ஒலை வச்சு எப்ப சமையல் கத்து எப்ப எல்லாரும் சாப்பிடறதுன்னு கேக்குறாங்க. எனக்கு என்னமோ நீ 10 நல்ல சமையல் கத்துப்பேன்னு தோணல, காலத்துக்கு உனக்கு உப்பு இல்லாத சாப்பாடு தானே சொல்லிட்டு போறாங்க. தாமரையும் தமிழ் கிட்ட வந்து என்ன சமையல் கத்துக்கிறியா, இந்த ஜென்மத்துல உன்னால சமையலே கத்துக்க முடியாது, உனக்கு இந்த வீட்லயே வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி முதல்ல உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறேன். நம்ம தமிழ் சமையலை கத்துக்கிட்டு நம்ம தாமரை மூக்க உடைக்கிறாங்களா, இல்ல நம்ம தாமரை எதிர்பார்த்தபடி நம்ம தமிழ் சமையல் கத்துக்க முடியாம இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டுறாங்களான்னு பாக்கலாம்.